என் பேர் தனலட்சுமி. நான் மோத்தக்கல் பஞ்சாயத்து கனிம்பாடி ஒன்றியம் வேலூர் மாவட்டத்திலேருந்து பேசுகிறேன். நாங்கள் வேர்க்கடலை பயிர் 1 ஏக்கரா போட்டிருக்கோம். அதில் ஊடு பயிராக துவரை, மொச்சை, காராமணி எல்லாம் பண்ணியிருக்கிறோம். எல்லாமே இயற்கை முறையில் தான் நாம் பண்ணிகிட்ருக்கோம். அது 2 வருஷமாக பண்ணுறோம். நாங்கள் இதுக்கு முன்னாடி இயற்கையாக தான் பண்ணோம். ஆனால் மாட்டு சாணம் மட்டும் போட்டோம். இப்போ புருஷோத்தமன் சார் எங்களுக்கு மீட்டிங் வச்சு நாங்கள் அந்த பயிருக்கு மருந்து போடாமல் எப்படி விவசாயம் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்தாரு. அது மாதிரி தெளித்து இப்போ பண்ணதில் எங்களுக்கு இன்னும் வேர்க்கடலை அதிகமான மகசூல் கிடைச்சிருக்கு. எங்களுக்கு இப்போது எங்களுக்கு 1 கிலோவுக்கு 100 ரூபா 110 ரூபா கொடுக்குறாங்க வேர்க்கடலைக்கு. அது எங்களுக்கு இன்னும் அதிகமான நன்மையை கொடுக்குது எங்களுக்கு. இதுக்கு முன்னே வரைக்கும் எங்களுக்கு ரொம்ப ஒரு 80 கிலோவுக்கு கம்மியாக 5300 5400 தான் கிடச்சிருந்து. இப்போ 8000 ரூபாய் வரைக்கும் எங்களுக்கு வேர்க்கடலையில் அதிகமான லாபம் எங்களுக்கு கிடைக்குது. எங்களுக்கு தண்ணி அதிகம் இல்லை, அதனால நாங்கள் வேர்க்கடலை சூஸ் பண்ணோம். வேர்க்கடலை தண்ணி அதிகம் தேவை கிடையாது. 4 மாதத்து பயிர். அது இப்போது ஃபஸ்ட்டு மழை கொஞ்சம் இதுவாக இருக்கிறப்போ ஏர் ஓட்டி 2 முறை ஏர் ஓட்டணும். ஃபஸ்ட்டு முறை ஓட்டி போட்டுருவோம், அது பில்லெல்லாம் கொஞ்சம் காஞ்சிரும். அப்புறமா 2வது முறை பண்ணும்போது பில்லெல்லாம் சுத்தமாக இல்லாத நல்லா நீட்டாக இருக்கும்போது கொஞ்சம் அதிகமாக எங்களது மானாவாரி பயிர் மணல் மாதிரி எங்களுது, அதனால் இன்னும் நல்லா இருக்குங்க. வேர்க்கடலை அதிகமாக பிடிக்கும் எங்களுது. இந்த களிமண் இது மண்ணுனா கொஞ்சம் கம்மியாக தான் மாதிரி இருக்கும். இது அதிகமான மகசூல் கண்டிப்பாக கிடைக்குது எங்களுக்கு. அது 2 முறை ஏர் ஓட்டிட்டு 2 முறை களை வெட்டினோம்னா இன்னும் மண் நல்லா எவ்வளோ மண் நிலக்கடலைக்கு அதாவது வேர்க்கடலைக்கு மண் எவ்வளோ செடியாட சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு அதிகமான மகசூல். ஒரே ஒரு செடியில் 100 காய் கூட வைக்கும், அந்த அளவுக்கு கலக்காய் இருக்கும். தண்ணி நம்ம 15 நாளைக்கு ஒரு முறை விட்டால் போதும், இல்லை 1 மாதம் கூட விடலாம். எங்களுது அது கொஞ்சம் தண்ணி அதிகமாக தேவைப்படுறதில்ல, அதனால் நாங்கள் கம்மியாக தான் விட்டுன்னு இருக்கிறோம். 20 நாளைக்கு 1 மாதத்துக்கு ஒரு முறை கூட தண்ணி விடுவோம். அது தண்ணி அதிகம் தேவைப்படுறதில்ல. பூச்சி மருந்து பயன்படுத்தினா தான் அதிகமாக இதுவாகுது. எங்களுது மருந்து பயன்படுத்துகிறது இதுவே இல்லை, அதனால் பூச்சியும் அதிகமாக தாக்குறது கிடையாது. அப்படியே இது பண்ணாலும் நாங்கள் அந்த வேப்பம் இது மட்டும்தான் இது பண்ணுறோம். வேப்பம் எண்ணெய் மட்டும் கலந்து இது பண்ணிக்குவோம். ஆனால் எறும்பெல்லாம் அதிகமாக இழுக்கிறது கிடையாது, ஏன்னா மண் மூடிடுறோம்ல ஓரளவுக்கு. வேர்க்கடலை போட்டோடனே நல்லா மூடி சமம் பண்ணிடுறாங்க ஏர் ஓட்டுறதுல, அதனால் அதிகம் எறும்புங்க இழுத்துன்னு போகிற இதுவே கிடையாது. நல்லா முளைச்சி நல்லா இது பண்ணியிருக்கோம். அறுவடை டைமில் நாங்கள் 4 மாதம் ஆச்சுன்னா போய் செடி பிடிங்கி பார்ப்போம். ஒரு செடி பிடிங்கி பார்த்தோம்னா அதில் கோடு மாதிரி இருக்கும், நல்லா அது அமுத்தி பார்த்தோம்னா நல்லா கேப் இல்லாமல் நல்லாயிருக்கும். அதை பார்த்தாவே ஓரளவுக்கு முத்திட்டுருக்குன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அதை வச்சு நாங்கள் சரி பிடுங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிடுங்குவோம். பிடுங்கிறது எப்படின்னா கொஞ்சம் லைட்டாக தண்ணி பாய வச்சு, அதிகமாக தான் இந்த மாதிரி தான் ஈரமாக இருக்கும். அப்படியே இது வந்தாலும் நம்ம வேர்க்கடலை காய வைக்கும்போது மொத்த மண்ணை ஒரே ஒரு மண் கூட அதில் இருக்காது, அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். இனி வரும் காலத்தில் நாங்கள் மரச்செக்கு ஆரம்பித்து அந்த குழு 20 பேரும் சேர்ந்து அதை பண்ணி எங்கள் பஞ்சாயத்தில் இருக்கிறவங்களுக்கு முதல்ல இது கொடுத்து அதுக்கப்புறம் வெளி ஆளுங்களுக்கும் கொடுத்து லாபம் அடையலான்னு இருக்கோம். ஏன்னா இப்போது மரச்செக்கு விட இதில் கம்மி லாபம் தான் அடைஞ்சிட்ருக்கோம். இப்போ மரச்செக்குன்றது நிறைய பேருக்கு விழிப்புணர்வு வந்துருச்சு. இதுமேட்டுக்கு அது நல்ல உடம்புக்கு ஹெல்த்தி அப்படின்னு நினைக்கிறாங்க. அது அவங்க மனசில் மக்கள் மனசில் வந்துருச்சு. இதுமேட்டுக்கு நம்ம சொன்னோம்னா உடனே நல்லா புரிஞ்சுப்பாங்க. விலையும் ரேட்டும் அதிகமாகும். எங்களுக்கும் இன்னும் கொஞ்சம் வாழ்க்கை தரத்தில் நாங்கள் உயர்றதுக்கும் இது எங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். நாங்கள் நம்மளே விற்பனை செஞ்சால் நம்மளுக்கு நல்ல லாபம் வரும். ஆனால் நம்ம இதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம், இடைத்தரகர்கள் மூலயமா நம்ம விற்பனை பண்ணோம். அது நம்மளுக்கு லாபம் அதிகமாக வரல. இப்போ நம்ம நேரடியாக சந்தைக்கு எடுத்துன்னு போய் விவசாயிங்களோ இல்லை நேரடியாக கொள்முதல் செய்யும்போது அது இன்னும் 2 மடங்கு நம்மளுக்கு லாபம் அதிகமாக கிடைக்குது. வேர்க்கடலையில் நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம். ஆனால் ஸ்டார்டிங்லேருந்து செய்யும்போது ரொம்ப கஷ்டம்தான். அதை உரித்து அதை போட்டு அதுக்கப்புறம் களை வெட்டி அதுக்கப்புறம் ஆளுங்களை கூட்டின்னு பறித்து அதுக்கப்புறம் நம்ம எண்ணெய் ஆடி அது விற்கிறது நம்ம நிறைய கஷ்டமாக இருக்குது. ஆனால் பண்ணுறோம். அதை வேறு யாருமே தெரியாத ஒரு வியாபாரிக்கு கொடுத்துட்டு நம்ம நஷ்டப்படுறோம். அது மாதிரி இல்லாமல் நம்ம நேரடியாக மதிப்பு கூட்டி, அதாவது எண்ணெய் வேர்க்கடலை மரச்செக்கில் ஆடி விற்பனை செய்யணும்னு கேட்டுக்கிறேன். இப்போ மோத்தக்கல் பஞ்சாயத்தில் ஒரு 20 பேர் சேர்ந்து குழுவாக நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் இயற்கை விவசாயம்னு சொல்லிட்டு. இந்த 20 பேரும் இல்லாமல் 25 குழு இருக்குங்கள, அவங்க எல்லாரும் 20 பேராக சேர்ந்து ஒரு குழுவாக பண்ணி அந்த மரச்செக்கு
வாங்கி நம்ம யூஸ் பண்ணணும். கனிம்படி ஒன்றியத்தில் 24 இது ஒன்றியம் இருக்குது. நம்ம வந்து மாத்துக்கல் பஞ்சாயத்து மட்டும் இல்லாமல் அந்த 24 பஞ்சாயத்தை எல்லாருமே குழு அமைச்சு இதில் வந்து நிறைய முன்னேற்றம் அடையணும்னு என்னோட கருத்து. வணக்கம், என் பேர் வந்து சரிதா நடேசன். இது ஊர் வந்து கம்மசமுத்திரம் கிராமம், கனிம்படி ஊராட்சி, வேலூர் மாவட்டம். நாங்கள் வந்து பப்பாளி வந்து விவசாயம் செய்கிற ஆர்கானிக் முறையில் 2 வருஷமாக செஞ்சுட்டு இருக்கிறோம். இதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து வாழைத்தோப்பு வச்சுருந்தோம். அதில் வந்து மருந்துங்கள்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் மருந்தெல்லாம் யூஸ் பண்ணுறது ரொம்ப தப்பு, அதுலேயும் நஷ்டம் ஆகுதுன்றதுனால நாங்கள் என்ன பண்ணோம், பப்பாளிக்கு இறங்கணும். நாங்கள் பப்பாளி வைக்கலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒரு 1.5 வருஷம் பண்ணோம். ஹைப்ரிட் வச்சுருந்தோம். அதில் வந்து இதுவாகினதுக்கப்புறம் சரி நாட்டு கேட்க ஆரம்பித்தாங்க ஜனங்க எல்லாரும். பப்பாளி வந்து நாங்கள் போய் ஒரு இடத்துல பார்த்தோம் சார். பார்த்தோம், அங்கே வந்து அவங்க சொன்னாங்க பப்பாளி வந்து நல்ல லாபகரம், செலவும் மிச்சம், உங்களுக்கு எந்த ஒரு இதுவும் இருக்காது அப்படின்னு சொன்னாங்க. சரி நாங்களும் 2-3 இடத்துல விசாரித்து பார்த்துட்டு சரி நம்மளும் நட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு நட்டோம். நிலத்தை வந்து எப்படி பதப்படுத்தணும்னா அதுக்கு வந்து தானியங்கள் எல்லாம் வர சிறு தானியங்கள் இதெல்லாம் ஒரு வேற மாதிரி விட்டுட்டு ஒரு 2 மாதம் கழித்து அது பூ வர ஸ்டேஜுக்கு நம்ம ஊதிட்டோம்னா அது எருவாகி போகுது சார். எருவானதுக்கப்புறம் திருப்பி நம்ம மாட்டு சாணம் எருவு வாங்கி கொட்டிட்டு திருப்பி பூ இது ஓட்டிட்டு அப்புறமா நம்ம இந்த மாதிரி குழி எடுத்து பப்பாளி செடி நடணும். குழி வந்து அகலம் 1 அடி, நீளம் 1 அடி, இது பள்ளம் 1 அடி எடுத்துட்டு டிஸ்டன்ஸ் வந்து ஒரு செடி டிஸ்டன்ஸ் வந்து 7 அடி விடணும் சார். 7 அடி விட்டுட்டு அப்புறம் அதுக்குள்ளே வந்து வேப்ப புண்ணாக்கு போடணும். வேப்ப புண்ணாக்கு போட்டுட்டு ஏரியில் இருக்கிற சிவப்பு மண் போட்டு அப்புறமா அந்த கண்ணு எடுத்துணும், அதில் வச்சுட்டு மண் போட்டு மூடிட்டு உடனே அதுக்கு தண்ணி ஊற்றணும் சார். ஒரு ஜக்கு தண்ணி. இதுக்கு வந்து செடி நட்டுட்டு காலையில் ஒரு ஜக்கு தண்ணி, சாயந்தரம் ஒரு ஜக்கு தண்ணி ஊற்றணும். 2 மாதத்து வரைக்கும் இதுக்கு வந்து தண்ணி செலவே அதிகம் கிடையாது. காலையில் சாயந்தரம் 2 வேளை ஊற்றி விட்டுட்டா சரியாக போச்சு. 2 மாதத்துக்கு அப்புறம் வாரத்துக்கு ஒரு டைம் தண்ணி கட்டினாலே போதும். இதுக்கு மழை இல்லாத காலத்துலேயும் இந்த பயிர் வச்சா நம்மளுக்கு வந்து லாபகரமாகவும் இருக்குது. பப்பாளியை பொறுத்த வரைக்கும் கவாத்து முறைகள் எதுவுமே தேவையில்லை. இதுக்கு பூ வந்து இது ஹைப்ரிடாக இருந்தால் 4 மாதத்தில் பூ வைக்கும். நாட்டு பப்பாளியாக இருந்தால் 7 மாதத்தில் பூ வைக்கும். பூ அடித்து காய் வச்சுச்சுன்னா 2 மாதத்தில் காய் அறக்கலாம். நம்ம இது பூ உதிராமல் இருக்குது. நம்ம அப்போ அடிக்கடிக்கு வந்து அதை பார்த்துட்டு நம்ம ஆர்கானிக் முறையில் புருஷோத்தமன் சார் வந்து மருந்து வந்து தயாரிக்கு சொல்லி கொடுத்துருவாரு. அந்த மருந்து வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணணும். ஏன்னா வைரஸ் நோவாட்டாக இருந்தால் பூ உதுறது இந்த மாதிரி எதாவது நம்மளுக்கு அறிகுறி தெரிஞ்சிச்சுன்னா அந்த மருந்து ஆர்கானிக் இது மருந்து வந்து நம்ம வாரத்தில் 2 டைம் 3 டைம் அந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விடலாம். இந்த பப்பாளியை பொறுத்த வரைக்கும் 50 கிலோவிலிருந்து 200 கிலோ வரைக்கும் வைக்க வாய்ப்பு இருக்குது. இது வந்து பூ வச்சு காய் வந்து 2 மாதத்தில் ஆகும். பழம் வந்து 1 மாதத்தில் பழம் பழுத்துச்சுன்னா நம்ம அதை அறுக்கலாம். பயிருக்கு வந்து பருவம் கிடையாது. மற்ற பயிருங்க இந்த மாதத்தில் அந்த மாதத்தில் நட்டு ஆகணும். இது வந்து 12 மாதமும் காய் காய்க்கிற பயிர். நம்மளுக்கு எந்த நஷ்டமும் இல்லை, லாபகரமான பயிர் தான் இது. மாதம் இதில் வருமானம் வந்து சம்பாரிச்சிட்டு இருக்கலாம். தொடர்ச்சியான வருமானமும் இதில் இருக்குது. பப்பாளியை வந்து இது வந்து எதுக்கு பயன்படுத்தலான்னா உடம்புக்கு நல்லது. அதனால் ஜூஸ் போட்டு குடிக்கிறாங்க. காயை வந்து பொரியல் செஞ்சு சாப்பிட்றாங்க. சுகர்காரர்கள்லாம் இது ரொம்ப நல்லது. கண்ணுக்கும் நல்ல குளிர்ச்சி, ரத்தத்தையும் ரொம்ப நல்லா நம்ம உடம்புல இருக்கிற கெட்ட ரத்தத்தையெல்லாம் சுத்தப்படுத்துவோம். இந்த பப்பாளி வந்து ஃப்ரூட்டி குட்டின்ற ஒரு பழம் ஒன்று செய்யலாம், அல்வா செய்கிறாங்க. இது வந்து நம்ம இதனால நம்மளுக்கு லாபகரமாக வந்தால் எங்கள் குழுவில் வந்து 15 பேர் உறுப்பினர் இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு வேலை கிடைக்கும். அவங்களும் இது எங்கள் கிராமத்தில் இது ஒரு இதுவாகவும் இருக்கும். நல்ல பெருமையாகவும் நாங்கள் பேசக்கூடிய இதுவாக இருக்கும். இது மிட்டாயும் செய்வாங்க, சாக்லேட்டும் செய்வாங்க. ஜூஸ் போட்டு நம்ம அதை ஒரு இதுவாகட்டும் வச்சு கூட நம்ம சேல்ஸ் பண்ணலாம். நாங்கள் வந்து இந்த ஊரில் வந்து 15 பேர் ஒரு குழுவாக ஏற்படுத்தி இந்த பப்பாளி இது வந்து செஞ்சுருக்குறோம். நாங்களுக்கு வந்து நம் சந்தைன்ட்டு ஒரு சந்தை, ஞாயிற்றுக்கிழமைனா சந்தை இருக்குது. அதில் போய் நாங்கள் வியாபாரம் பண்ணுறோம். நல்ல லாபகரமாகவும் இருக்குது. நம்ம மருந்து இல்லாத ஆர்கானிக் முறையில் செஞ்சு எடுத்துகிட்டு போகிறதுனால மதிப்பு கூட்டி நம்மளுக்கு நல்ல லாபமும் தருது. அதனால் மற்ற ஊருங்களில் இருக்கிறவங்களும் இதேமாரி நம்ம குழு ஒன்று ஆரம்பித்து இந்த மாதிரி சந்தையில் ஆர்கானிக் முறையில் எல்லாமே பயிர் செஞ்சு நீங்களும் நல்ல லாபமும் எடுக்கலாம். இந்த பயிருன்ட்டு எது ஒரு பயிருமும் நம்ம ஆர்கானிக் முறையில் செஞ்சால் தான் நம்மளுக்கும் நல்லது, நம்ம இருக்கிற நம்ம உடம்புக்கும் நல்லது, எந்த நோவும் நம்மளுக்கு வராது. வணக்கம், என் பேர் வனிதா. நான் மோத்தக்கல்லேருந்து பேசுகிறேன். நாங்கள் கனிம்படி ஒன்றியம், வேலூர் மாவட்டத்துலேருந்து பேசுகிறேன். நாங்கள் வந்து இயற்கை விவசாயம் பண்ணுறோம். எங்களுக்கு வந்து இது பயிற்சி கொடுத்தது வந்து புருஷோத்தமன் சார் மாதம் ஒரு வாட்டி பயிற்சி கொடுப்பாரு. நாங்கள் பயிற்சிக்கு போவோம். அதை கற்றுக்கின்னு வந்து நாங்கள் ஒரு 2 வருஷமாக நாங்கள் விவசாயம் பண்ணுறோம். அதுக்கு முன்னெல்லாம் நாங்கள் மருந்தெல்லாம் போட்டு விவசாயம் பண்ணோம். இப்போ வந்து 20 பேராக சேர்ந்து எங்கள் ஊரில் குரூப்பாக சேர்ந்து
20 பேரும் நாங்கள் இயற்கை விவசாயம் பண்ணுறோம். காய் வகை, பயிர் வகை, இது நெல் எல்லாமே இயற்கையாக தான் பண்ணுறோம். மாட்டுக்கு தீவனம் முதல்ல வந்து நாங்கள் மருந்து போடாத இயற்கை விவசாயமாக தான் பண்ணுறோம். அதுக்கு முன்னெல்லாம் நிறைய மருந்து, யூரியா இதெல்லாம் போடுவோம். எங்களுக்கு தெரியாது. மண்ணே செத்து போச்சுன்னு சொல்கிறாங்க. இப்போ மண் பரிசோதனை பண்ண பிறகு இவர் சொன்ன பிறகு இவர் அந்த தானியங்கள்லாம் போட்டு விதை விட்டு அதை வந்து ஓட்டிட்டு இப்போ பண்ண பிறகு மண் நல்லா இருக்குது. எங்களுக்கு இயற்கை விவசாயம் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குது. இப்போது 20 பேரும் நாங்கள் அதே கடைப்பிடிக்கிறோம். எங்களுடைய காய்களும் வந்து நம் சந்தையில் போய் விற்கிறதுக்கு நல்ல விலை கிடைக்குது. பாவக்காய், பீக்கங்காய், சுரக்காய் எல்லா காய்களும் இயற்கையாக இருக்கிறதுனால எங்களுக்கு 10 ரூபா அதிகமாக கொடுத்து எங்கள் காயை வாங்குறாங்க. இதுக்கு முன்னெல்லாம் நாங்கள் வந்து வெறும் நெல் பயிரை தான் வைப்போம். அதுக்கு வந்து மருந்தெல்லாம் அடிப்போம். இந்த இயற்கை விவசாயம் வராத முன்ன நெல் பயிர் வைப்போம். இப்போ வந்து காய் செடிங்கள்லாம் போடுறோம் இயற்கையாக. கலக்காய் எல்லாம் நெல் பயிர் எல்லாமே பண்ணுறோம், இயற்கையாக பண்ணுறோங்க. இப்போ எங்களுக்கு வந்து ஒரு 50 சென்ட் இருக்குது, அவ்வளோதான் இருக்குது இடம். அதில் வந்து இந்த பயிரெல்லாம் மாட்டுக்கு வந்து இயற்கையாக மாட்டு தீவன குச்சி, சோளப்பயிறு, அதுக்கப்புறம் பாவக்காய், பீக்கங்காய் எந்த காய் எந்த டைமுக்கு கிடைக்குதோ ஏர் விட்டால் வந்து நெல் பயிர் வைப்போம். மற்ற நேரம் புஞ்ச பயிரை வைப்போம், காய் பயிரெல்லாம் வைப்போம். அதுக்கு முன்னெல்லாம் வந்து ஏர் ஓட்டி வேர்க்கடலை போடுவோம். இப்போ வந்து டிராக்டரி வந்துடுச்சு. ஏர் ஓட்டி கையில் போடுவோம் களைக்கொட்டை. ஒரு அடிக்கு ஒரு கொட்டை போட்டு ஏர் கலப்பிலே மட்டம் பண்ணிவிட்டு விட்டுட்டு பாத்தி கட்டி தண்ணி பாய வைப்போம். அதுக்கு முன்னெல்லாம் இப்போ வந்து டிராக்டரி வந்துச்சு. டிராக்டரியில் போடுறாங்க. டிராக்டரிலையும் பதமாக போட்டுட்டு மட்டாச்சி விட்டுறாங்க. பாத்தி கட்டி செடி வந்து ஒரு 15 நாள் பொறுத்து தண்ணி பாய்ச்சுவோம். தண்ணி பாய்ச்சிட்டு அதுக்கப்புறம் களை எடுப்போம். களை வெட்டிட்டு ஒன்றுமே இல்லை, தண்ணி இந்த முதல்ல வந்து மாட்டு உரம் போட்டுருவோம். டிராக்டரி ஓட்டும் போதே மாட்டு உரம் போட்டுட்டு டிராக்டரி ஓட்டணுமா அதான். அதுக்கு வேறு எந்த மருந்துமே போட மாட்டோம். நாங்கள் இயற்கையாக வரும் அந்த கலக்காய். அது வந்து களை வெட்டி திருப்பி வந்து ஒரு 3 தண்ணி போட்டோம்னா கலக்காய் எடுத்துருவோம். 4 மாதத்து பயிர் அது. 4 மாதத்தில் கலக்காய் எடுத்து வச்சுக்குவோம். அது வந்து இயற்கையாக கிடைக்கிற பயிர். எந்த மருந்துமே போடுறதில்ல, மருந்து அடிக்கிறது கிடையாது. அவ்வளோதான். அது சிம்பிளான பயிர், அது செலவில்லாத பயிர். அது எங்களது வந்து ஏரிக்கிய நிலங்க. எங்களது வந்து களிமண் மாரி மண். அது வந்து ரொம்ப ஈரம் சட்டுன்னு காயாது. மாதத்துக்கு ஒரு தண்ணி தான் பாய வைப்போம். அதுக்கு மாதத்துக்கு மேலே அது பாய வச்சோம்னா ஈலை காத்துக்கும். நிறைய தண்ணி பாய வைக்கக்கூடாது. ஓட பாய வைக்கணும். தண்ணி போய் பாத்தியில் ஏறினோடனே நிறுத்திடணும். வேறு பாத்திக்கு மாறணும். அந்தமாரி இருந்தால் தான் அந்த மண்ணுக்கு சரியாக இருக்கும். மணலுக்கு வந்து ஒரு 15 நாளைக்கு ஒரு வாட்டி தண்ணி பாய வைக்கணும். களிமண்ணுக்கு வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு தண்ணி பாய வச்சா போதும். ஆனால் மணலாக இருக்கிறதுக்கு வந்து 15 நாளைக்கு ஒரு தண்ணி பாய வைக்கணும். அது இந்த புஞ்ச பயிருக்கு வந்து 4 தண்ணி போட்டால் போதும். இந்த கலக்காய்க்கு நிறைய தண்ணியே தேவையில்லை. செங்கட்டு மண்ணுக்கு ஒரு 20 நாளைக்கு ஒன்று பாய வச்சா போதும். இந்தமாரி மண் தகுந்த மாரி பாய வைக்கணும் கலக்காய்க்கு. உடனே பாய வச்சா கலக்காயே வைக்காது. செடியும் நல்லா இருக்காது. நல்லா செடி வதங்கட்டும்னு தண்ணி பாய்க்கணும். கலக்காய் செடிக்கு செடி லேசாக வதங்கணும். அந்த நேரத்தில் லேசாக பாய விடணும். அப்போ தான் கலக்காய் செடி வளராது. திட்டமாக காய் இறங்கும், மகசூல் இறங்கும், கீழே காய் நல்லா வைக்கும். கலக்காய் செடி வந்து 4 மாதம் கழிச்சு பிறகு நல்லா முற்றி செடி வந்து பைப் தட்டும். புள்ளியாவையும் செடியை கீழே இருக்கிற செரவெல்லாம் கொட்டிக்கும். கொஞ்சமாக தான் இருக்கும் மேலே. அந்த நேரம் கலக்காய் முத்திச்சின்னு தெரியும். செடி எடுத்து பார்த்துட்டு பதமாக வந்து என்ன பண்ணோம், லேசாக தண்ணி பாய வச்சுட்டு பதமாக இருக்கிற நேரத்தில் கலக்காய் எடுக்கணும். எடுத்து அதுக்கப்புறம் நாங்கள் பெருசி மகசூல் சேர்த்துருவோங்க. நல்லா மானம் காஞ்சிச்சுன்னா 4 நாள் காய்ச்சி வச்சா போதும். விதைக்கு ஓணுன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் காய வைக்கணும். டெய்லி காய வச்சா விதை நல்லா முளைக்காது. ஒரு நாள் வச்சிருந்து ஒரு நாள் ஒந்தணும். அந்தமாரி வச்சுருந்தா விதை கலக்காய் நல்லா முளைக்கும். டெய்லி காய வைக்கக்கூடாது. டெய்லி அது எடுத்துன்னு போய் செக்கு ஆடுறதுக்கு போனோம் அப்படின்னா டெய்லி காய வச்சிடலாம். காய வச்சுட்டு எடுத்துன்னு போய் போட்டுடலாம். கலக்காயை கொடுக்கறதா 40 கிலோ ஒரு மூட்டை. அப்படியே எடுத்துன்னு போய் பயிர் உடச்சி போகிறதா 80 கிலோ ஒரு மூட்டை போடுறோம். எடுத்துன்னு போயிட்டு உடச்சி அது முடியல அப்படின்னா எண்ணெயை ஆடி கூட எண்ணெய் கேட்குறவங்களுக்கு ஊற்றுட்டு புண்ணாக்கு மாட்டுக்கு ஆகுது. அந்த கடலக்கொடி ஒந்தி நல்லா போர் போட்டு வச்சுக்கணும்னா மாட்டுக்கு ஆட்டுக்கு நல்லா சத்தானது இது கிடைக்குது. அதில் புண்ணாக்கும் நல்ல சத்தாக கிடையாது. அது ரெண்டும் போட்டோம்னா மாட்டுக்கு ஆட்டுக்கு நல்ல சத்து கிடைக்குது. ஆடுங்களும் நல்லா வளரும், மாடும் நல்லா பால் கிடைக்கும், நல்லா கிடைக்குது. அந்த கலக்காயில் நல்ல வருமானம். செலவு வந்து ரொம்ப கம்மி. எல்லா பயிரை விட கலக்காய் வந்து ரொம்ப கம்மியான செலவு. இவ்வளோ ஆனால் வருமானம் கிடைக்குது. நல்லா சத்துள்ள பொருளாகவும் கிடைக்குது. அதில் நாங்கள் அந்த கலக்காய் விவசாயத்தை வந்து எடுத்துன்னு போய் கமிட்டியில் போட விடாத. அந்த கலக்காயை நம்மளே உடச்சி அது எண்ணெய் ஆக்கி புண்ணாக்கும் நம்ம மாட்டுகளுக்கு நிறைய வச்சுன்னுக்குறாங்க, வாங்குறாங்க. கிலோ 50 ரூபான்னு விற்கிறோம். அந்த 50 ரூபா எண்ணெய் வந்து 1 கிலோ வந்து
150 ரூபான்னு போகுது 1 கிலோ. அப்படி விற்றோம்னா நம்மளுக்கு லாபமாக இருக்குதுன்னு எங்கள் மோத்துக்கல் குழுவில் நாங்கள் இயற்கை விவசாயத்தில் முடிவெடுத்துக்கிறோம். நாங்கள் அந்தமாரி செஞ்சு நாங்கள் விற்றாக்கா எங்களுக்கு அப்படியே போகிறதோட லாபம் கிடைக்கும். ஒரு மூட்டை பயிருக்கு 2000 ரூபா லாபம் கிடைக்கும். அப்படியே எடுத்துன்னு போய் கொத்தோம்னா 5000 சில்லறை தான் போடுறாங்க எங்களுக்கு 80 கிலோ பயிருக்கு. அந்த 80 கிலோ பயிரை செக்கு ஆடினோம்னா எங்களுக்கு 2000 லாபம் வரும். புண்ணாக்கும் எண்ணெயும் ஆகணும்னா நாங்கள் இவ்வளோ விற்கிறதுக்கு லாபம் இருக்குது எங்களுக்கு. அதை நாங்கள் செய்யலான்னு இருக்கிறோம் எங்கள் மோத்துக்கல்ல. அது சார் சொன்னார், நீங்கள் செய்யுங்கன்னு சொல்லிக்கிறாரு. புருஷன் சார் நீங்கள் செய்யுன்னு சொல்லிக்கிறாங்க, நாங்கள் செய்யலான்னு இருக்கிறோம். என் பேர் வள்ளியம்மா, எங்கள் வீட்டுக்கார் பேர் ஆறுமுகம். நாங்கள் விவசாயிகள் தான் இருக்கிறோம். மஞ்சள் நடுவோம், சேம்பு நடுவோம், காய்கறி எல்லா காயும் நடுவோம். எந்த குறையும் இல்லை எங்களுக்கு. ஆனால் சேப்பங்கிழங்கு நட்டு இருக்கிறோம். அதுக்கு வந்து 5 கலப்பையில் முதல்ல 2-3 சால் ஓட்டுவோம். 5 கலப்பை போட்டு அப்புறமேட்டு 9 கலப்பையில் போட்டு ஓட்டுவோம். 7 முறை 8 முறை ஏர் ஓட்டுவோம். ஏர் ஓட்டிட்டு பிறகு ரோலரில் போட்டு அடிச்சுட்டு அப்புறமா ஆள் இட்டுன்னு வந்து எருவெல்லாம் வாரி கொட்டிட்டு ஏசிப்போம். ஏசிட்ட பிறகு தண்ணி பாய்ச்சி நடுவு போடுவோம். ஒரு அடிக்கு ஒன்று நட்டோம்னாக்கா அதோட வந்து தண்ணி 3 நாள் பொறுத்து தண்ணி பாய வைக்கணும். தண்ணி பாய வச்சிட்ட பிறகு திருப்பினா ஆள் இட்டுன்னு வந்து அதை கொத்தி அணைக்கணும். அந்த நட்டதில் அணைக்கணும். அணைச்சிட்ட பிறகு ஏசி போட்டு அப்புறமா தண்ணி காமிப்போம். தண்ணி காமிச்சிட்டு உடனே 2 இலை 3 இலை வந்ததுமே திருப்பினா களை வெட்டுவோம். 2 வாட்டி களை வெட்டி 15 நாளைக்கு ஒரு தாட்டி தண்ணி பாய வைக்கணும். இல்லைன்னா வாரத்துக்கு ஒரு நாள் தண்ணி பாய வைக்கிறது. களை வந்து 15 நாளில் எடுத்து ஆகணும். களை நட்ட உடனே 15 நாளில் எடுத்து ஆகணும். எடுத்துட்ட பிறகு தண்ணி பாய வைக்கணும். தண்ணி பாயிட்டு பஞ்சகாலம் விடுவோம். அப்புறமேட்டு பாய வச்சுனே வந்தோம்னா 1 மாதம் பொறுத்து திரும்ப பஞ்சகாலம் ஊற்றிட்டு களை எடுப்போம். இது 6 மாதம் பயிர். 6 மாதத்துக்குள்ளே வெட்டிடணும். மாதத்துக்கு ஒரு தாட்டி களை எடுப்போம், தண்ணி பாய வைப்போம், அவ்வளோதான். ஆனால் வாரத்துக்கு ஒரு நாள் 10 நாளைக்கு ஒரு தாட்டியாக தண்ணி பாய வச்சே ஆகணும். இல்லைன்னா வதங்கின செடி பூராகும். 3ஆவது மாதம் ஏசி போட்டு மண் அணைச்சோம்னா கழுங்கு நல்லா 2 கிலோ 3 கிலோ ஆகிற மாதிரி நம்ம எவ்வளோ மண் அணைக்கிறோமோ அவ்வளோ கழுங்கு வைக்காத. மஞ்சளும் சேப்பங்கிழங்கும் ஒரே மாதிரி தான். மஞ்சளும் அதே மாதிரி தான் அணைக்கணும், இதுவும் அது மாதிரி தான் அணைக்கணும். ஆனால் மஞ்சள் வந்து 1 வருஷம் ஆகிடுது வெட்டுறதுக்கு. இது வந்து 6 மாதம் 5 மாதம் முழுவானதுமே வெட்டிடலாம். நட்டு 6 மாதத்துக்கெல்லாம் பயிரெல்லாம் வதங்கிடும். வதங்கணுன்னே தெரிஞ்சுக்கணும், நம்ம வெட்டிடணும். அதை வெட்டிட்டோம்னா வெட்டி ஆளுங்களை கூப்பிட்டு எல்லாம் ஆஞ்சி போடுவோம். ஆஞ்சி போட்டு ஒந்தெல்லாம் கூட அது கழுங்கு வந்து விற்க தந்தா விரைக்கு வைக்க தந்தா அதை சும்மா ரொம்ப க்ளீன் பண்ணிவிட்டு உள்ளவே காய போடணும். காய போட்டு நடுவுக்கு ஆனது எடுத்துவோம். மிச்சத்தை விற்றுடும், வியாபாரம் பண்ணிவிடுவோம். ஒரு செடிக்கு 2 கிலோ 3 கிலோ 5 கிலோ அரைப்போம். எங்களாட்டுமே இருக்கிற பொம்பளைங்க மொத்த பேர் லேடிஸுங்கெல்லாம் எங்களாட்டுமே பயிர் வச்சா நல்லா இருக்கும். நல்லா இருக்கிறது ஒரு பட்சமாக இருந்தாலும் உடல் நிலை வந்து வெப்பம் பட்டுச்சுன்னா இன்னும் நல்லா இருக்குது எங்களுக்கு உடம்பு. எந்த நோய் நொடி இல்லாத இருக்கலாம். ஆனால் எல்லார் பெண்களும் வந்து இதுமாரி இயற்கை விவசாயம் வந்து பண்ணணும். வணக்கம், என் பேர் சத்யா. இது அம்மா. எங்களுக்கு வந்து விவசாயம்னா ரொம்ப பிடிக்கும். 2 வருஷத்துக்கு முன்னாடி புருஷோத்தமன் சார் மூலயமா நாங்கள் இது விவசாயம் வந்து அதுக்கு முன்னாடி வந்து பண்ணின்னு தான் இருந்தோம். இப்போ அதே விவசாயம் தான் பண்ணின்னு இருக்கிறோம். நாங்கள் அதுக்கு முன்னாடி வந்து மார்க்கெட்டுக்கு ஏற்றி அமைச்சிடுவோம். இப்போ நேரடியாக மக்கள்கிட்ட நேரடியாக விற்பனை பண்ணுறோம். எங்களுக்கு இன்னும் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. வணக்கம்மா. வணக்கம். உங்களை அறிமுகப்படுத்திங்க. நான் அருணகிரிப்பேட்டை கம்சாபுரம் பஞ்சாயத்து, வேலூர் மாவட்டம், கனிம்படி ஒன்றியம். உங்கள் பேருமா? என் பேர் வளர்மதி. இங்கே விவசாயம் எல்லாம் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஆமாம், விவசாயம் தான். நாங்கள் மொத்தம் எவ்வளோ காலமாக விவசாயம் பண்ணுறீங்க? நாங்கள் அம்மா வீட்லேயும் விவசாயம் தான். இப்போ நான் வந்து 35 வருஷம் ஆகுது கல்யாணம் ஆகி. எங்கள் மாமியார் வீட்லேயும் விவசாயம் தான் பண்ணிருக்கிறோம். என்னென்ன மாதிரியான பயிர்கள்லாம் விவசாயம் பண்ணுறீங்க? முதல்ல நெல் பயிர், கரும்பு, மஞ்சள் எல்லாம் போட்டுன்னு இருந்தோம். இப்போ வந்து அதிகமாக சேம்பு, மஞ்சள், சொரக்காய், புடலங்காய் இவ்வளவும் உற்பத்தி பண்ணிக்கிறோம். இப்போது அதிகப்படியான உற்பத்தி அப்படின்னு சொல்லும் பொழுது இப்போ நெல் எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் நீங்கள் ஏன் இந்த மாதிரி தோட்டக்கால் விவசாயத்துக்கு நீங்கள் ஏன் தேர்ந்தெடுத்தீங்க? தோட்டக்கால் விவசாயம்னா எங்களுக்கு புருஷம் சார் வந்து எங்களுக்கு ஒரு குழு ஆரம்பித்து கொடுத்தாரு. அதன் மூலிமா நாங்கள் நிறைய பலன் பெற வேணும்னு நாங்கள் தோட்டக்கால் பயிர் வைக்கணும்னு இப்போ உற்பத்தி பண்ணுறோம். மற்றபடி நெல் எல்லாம் செலவு அதிகமாகுது, மகசூல் கம்மியாகுது. இது வந்து செலவு கம்மி, மகசூல் அதிகம். எங்களுக்கு வருமானமும் பெருகுது. ஏதோ எங்களால் முடிஞ்சது முன்னேறோம். தோட்டக்கால் பயிர் அப்படின்னு சொல்லும்பொழுது பல பயிர் சாகுபடி செய்வீங்களா ஒரே நிலத்துல? ஒரே நிலத்தில் மண்ணுக்கு ஏற்ற மாதிரி 3 மண் இருக்குது. செங்கட்டு மண் ஒன்று, களிமண், செம்மண் ஒன்று. 3 மண்ணில் அந்த வரும் மஞ்சள், சேம்பு, அந்த பொல்லங்காய்,
பப்புளி எல்லாம் நல்லா மகசூல் நல்லா கிடைக்கும். அதனால் நாங்கள் அதை தான் வைக்கணும்னு ஆசைப்பட்டு நாங்கள் இயற்கை முறையில் செய்கிறோம். இப்போது இதில் பிரதானமாக நீங்கள் இந்த தோட்டக்கால் பயிர்னு சொல்லும்பொழுது எந்த பயிர் வந்து இந்த கிழங்கு வகைகள் பயிர்கள்லாம் வச்சுருக்கீங்க இல்லையா? ஆமாம். அதில் எது உங்களுக்கு சிறப்பாக நீங்கள் பண்ணியிருக்கீங்க? எது பிரதானமாக அதிகப்படியான பயிர் எது பண்ணிட்டு இருக்கீங்க? கருணைக்கிழங்கு, சேப்பங்கிழங்கு, அடுத்து மஞ்சள் கூட மகசூல் நல்லா வரும். அதுக்கு ஒரு வருஷத்து பயிருன்னு இது அதிகமாக வைக்கிறது சேம்பு தான். நாங்கள் இப்போ எந்தெந்த மாதிரியான பயிரெலாம் நீங்கள் தேர்ந்தெடுத்துருக்கீங்க? இப்போ வைக்கிறது வந்து சேம்பு வச்சுக்கிறோம், சேப்பங்கிழங்கு வச்சுருக்கிறோம். சேப்பங்கிழங்கு வந்து ஒரு அடிக்கு ஒரு கிழங்கு நடுவோம். நட்டு 3ஆவது நாள் தண்ணி விடுவோம். 3ஆவது நாள் தண்ணி விட்டு 15ஆவது நாள் களை எடுப்போம். 15ஆவது நாள் களை எடுத்து அது 7 இழுத்து போடுவோம். அப்போ தான் கழுங்கு வைக்கிறதுக்கு 7 இழுத்து போடுவோம். இது வந்து 6 மாதத்து பயிர். 6 மாதத்து பயிர். 6ஆவது மாதத்துக்கு முன்னாடியே பின்னாடி எடுத்தோம்னா செடி உள்ள வந்து கழுங்கு உணரும். சரி. முளைச்சி கீழே மேலே முளைச்சி வரும். கழுங்கு நிறைய பாதிப்பாகும்.